இன்றைக்கி தேதி 24 மே 2024 ஃப்ரைடே. இப்போ கரண்ட் டைமு 11:41 ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி உள்ள பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்டு கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ கரண்ட் பேங்க் நிஃப்டி ரன்னிங் 48,820. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி உள்ள ரெசிஸ்டன்ஸ் 48,850. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் 48,723. ப்ரீவியஸ் டேவோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு மார்க் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் டேயோட ரெசிஸ்டன்ஸ் 48,548. ப்ரீவியஸ் டேயோட சப்போர்ட் 48,172. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 48,824 ரன் ஆகிட்டுருக்கு. இன்பிட்வீன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ளே தான் ரன் ஆகிட்டுருக்கு 48,824 ரேஞ்சில். இன்றைக்கி மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்து தென் எகெயின் கேண்டில் வந்து அப்பில் போச்சு. அப்பில் போய் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி ஃபர்தர் பிரேக் அவுட் கொடுத்து இப்போ டவுன்ஃபாலில் இருந்து எகெயின் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. ஒரு டவுன்ஃபால் கொடுத்தது பிலோ த சப்போர்ட்டு. தென் எகெயின் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே போயிட்டுருக்கு. பிலோ த ரெசிஸ்டன்ஸு இப்போது ரீட்ரேஸ்மெண்ட்டில் போயிட்டுருக்கு. ஃபர்தர் பிரேக் அவுட் ஆகுதா என்னங்கிற பார்க்கலாம். இந்த கேண்டிலு 9:15 கேண்டிலு அண்டு 10:15 கேண்டிலு வித்தின் 1 hour டைம் டியூரேஷனில் இதோட லோவும் 48,644.8. இதோட லோவும் சேமு 40.8. இந்த லெவலு இதை நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த கேண்டில் 2 கேண்டிலோட லோ, அதே மாதிரி இங்கே இந்த 2 கேண்டிலோட ஹை. இது 2 சேமு. இதுவரையிலும் இந்த 2 கேண்டிலோட லோ ஹையை வந்து மார்க்கெட்டு பிரேக் பண்ணலை. அதாவது லோ கேண்டில் 9:15 கேண்டிலும் 10:15 கேண்டிலும் சேம் லோ கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஹையில் பார்த்தீங்கன்னா 9:30 கேண்டிலும் 10:15 கேண்டிலும் ஹை. இது ரெண்டும் வந்து சேமு. ஸோ எய்தர் 2 சைடும் பிரேக் அவுட் ஆகலை, அப்பர் சைடும் பிரேக் அவுட் ஆகலை, டவுன் சைடும் வந்து இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. இன்பிட்வீன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ளே தான் ரன் ஆகிட்டுருக்கு. மார்னிங் வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி இந்த ட்ரெண்டு போயிட்டுருக்கும்போது நான் கால் சைடு என்ட்ரி கொடுத்தேன். நான் என்ட்ரி கொடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு 48,900 காலு. அதே மாதிரி 900 புட்டு சைடும் நான் என்ட்ரி கொடுத்தேன். இன்றைக்கி உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் ட்ரேட் பண்ணது. தென் எகெயின் டவுன்ஃபால் வரும்போது 48,900 புட்டில் நான் என்ட்ரி கொடுத்தேன். என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேங்கிறத பார்க்கலாம். நான் க்ளோஸ் பண்ணியிருக்க ப்ராஃபிட்டு 4,011 ரூபீஸில் க்ளோஸ் அவுட் பண்ணியிருக்கேன். நான் ட்ரேட் பண்ண ஸ்ட்ரைக்கு சேம் நான் சொன்ன மாதிரி 48,900 கால் அண்ட் புட்டில் தான் நான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறனால மார்க்கெட் வந்து சைட்வேயும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, மோர் வொலாட்டிலிட்டியும் சான்சஸ் இருக்குது. இப்போ வரலும் பார்த்திங்கன்னா நான் இந்த சொல்லியிருக்க இந்த 2 லோவும் இந்த 2 கேண்டிலோட ஹையும் வந்து இன்னும் பிரேக் பண்ணலை. அதோட ஹை பார்த்திங்கன்னா 48,976. லோ பார்த்திங்கன்னா 48,644. இந்த 2 ரேஞ்சும் வந்து இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. இன்கேஸ் இந்த 2 சைடும் வந்து ஏதாவது ஒன்று பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தர் மார்க்கெட்டு மூவ் வந்து பிரேக் அவுட் சைடு வந்து அதிகமாக கொடுக்க சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா மார்க்கெட் இன்பிட்வீன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ளே வந்து ரன் ஆனும் நம்ம பையர்ஸ் ஹோல்டு பண்ணால் லாஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சைடு வேஸில் போனாலும் நமக்கு பையர்ஸு பொசிஷன் ஹோல்டு பண்ணால் லாஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி உள்ள ட்ரேடு இதோட இன்றைக்கி பண்ண ப்ராஃபிட்டோட நான் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கி நான் க்ளோஸ் பண்ண ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 4,011 rupees.